வரி போட சொன்னா சரின்னுட்டோம். ஆமா, நாட்டுல பஞ்சம் வரி கட்டுங்க எங்க மன்னனுக்குன்னு சரின்னாச்சு. ஐயா மாட்டுக்கு வரி கேக்கிய சரி எங்க மாடு கட்டுறதுக்கு எங்க தொழுவு இல்லையா, நாங்க எப்படி வரி கட்ட முடியும்? உங்களுக்கு ரோடு போட்டு தந்திருக்குல்ல, ஒரு ரோட்ல கட்டுங்க மாட்டேன். நாங்க இப்ப ரோட்ல தான் கட்டி போட்டு வந்திருக்கோம். அதுக்கு கட்டு வரிய சரி, அது பரம்பக்கேடா எங்களுக்கு சொந்தம் கட்டு வரிய. சரி, ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி அந்த காலம் வல்லரக்க போட்ட வரியத்தான் இன்னைக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, வல்லரக்க போட்ட வரியத்தான் நாம கட்டிக்கிட்டு இருக்கோம். குடிக்க பச்சை தண்ணி கூட கிடையாது, அதுக்கும் வரிய கட்ட வேண்டியது. சரி, கவர்மெண்ட் மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேக்கு, அது எங்கய்யா கொடுக்கும்? அதுக்கு நான் வரிய கட்டணும். நாம அது 1ஆம் தேதியே கட்டணும். பணத்தை பணம்னு பாராம மாடு வாங்குதோ அதுக்கு வரி. சரி, ஆடு கிடக்கு தொழுவுக்கு வரி, நம்ம இடத்துக்கு வரி, வீட்டுக்கு வரி, என்ன கரண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்குமே நம்ம கார் நமக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனை கோடி செலவழிச்சு வீட்டை கட்டினாலும் சரி, குதிரையை வாங்கினாலும் யானையை வாங்கினாலும் அதுக்கு வரிதான். ஏன்னா எல்லாம் நமக்கு சொந்தம் நினைச்சுக்கலாம். ஆனா போகும்போது எதுவுமே நமக்கு கிடையாது. இடம் தான் சொந்தம். சொந்தம் அங்க 6 அடி இடமும் சொந்தம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்ன யார் இருக்காங்க, இங்க அதுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க. ஓ நரவக்குழி. உங்க ஊர்லமா எங்க ஊர்ல எரிச்சு அள்ளி கொண்டு குளத்துக்கு அங்க ஓடி போட்டு வந்துருவாங்க. ஓ குளத்து, அது நீங்க எங்க குளத்துக்கிட்ட தானே மாட்டாரியா? ஆமாமா, உங்க ஊர் குளத்துக்குள்ள ஒதுங்கிடுவோம். அங்க வந்து ஒதுங்கிருவீங்களோ? அங்க வந்து தட்டிடுவாங்க. அப்போ இப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே சமப்பணம். அந்த காலத்துல கொண்டு வந்து தட்டினாங்க. சரி, இப்போ மிஷினுக்குள்ள ஆள் அனுப்புனா ஒரு கிளாஸ் சாம்பல் ஒரு டம்ளருக்குள்ள தான் இருக்கும். அது விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம், இல்லன்னா போட்டு வந்துடலாம். சரி, அவங்களே தூர ஊதி தள்ளிடுவாங்க. அப்போ வல்லரக்கை கேட்டான். மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்க ஆட்டு வேறு கட்ட மாட்டோம், ஆட்டு வேறு கட்ட மாட்டோம், நாங்க கோழி வேறு கட்ட மாட்டோம், கோழி குச்சி வேறு கட்ட மாட்டோம், நஞ்சை போஞ்சை வரிகளாயே, நஞ்சை போஞ்சை வரிகளாயே, இனி நாங்களுமே கட்ட மாட்டோம், நஞ்சை போஞ்சை வரிகள் சபா, இனி நாங்களுமே கட்ட மாட்டோம். 56 தேசத்தரசர்கள் எல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். சரி, மக்கள் நினைத்தால் மன்னனாவது மந்திரியாவது. அந்த கால மக்கள் சக்தியே மகோனத சக்தின்னா, அந்த காலத்துல மக்கள் ஆட்சிமா, இப்ப மன்னனாட்சி. சரி, மக்களாட்சியில மக்கள் நினைச்சா ஒரு தன மேல தூக்கி வைப்பாங்க, ஆமா, இல்லன்னா கீழே தூக்கி போட்டுருவாங்க. சரி, ஆனா இப்ப மன்னனுடைய ஆட்சியில மேல ஏத்தனா 5 வருஷத்துக்கு நகட்ட முடியாது, நவிட்ட முடியாது. சரி, மன்னாதி மன்னனாலேயே நவிட்ட முடியாது. அப்போ மக்கள் எல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். சரி, அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஆகா வல்லரக்கனோ கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறானே, ஆமா, மந்திரி வேற வரிய கட்டு கைய நெருக்கியானே, இந்த நாட்டுல வேற பஞ்ச தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இவன் வேற வல்லரக்க மந்திரி வரி வாங்குறதுக்கு வேற எப்படி அனுப்பி வச்சிருக்கிறானே. சரி, இவனை எப்படி திருப்பி அனுப்ப வேண்டும்? இவனை என்ன செய்வது? பிடிச்சவனை தூணுல கட்டியான்னா, ஒருத்தன் கத்திய தீட்டுறான் உட்காந்து, ஒருத்தன் கம்பு கைத்த தீட்டு வாரான், ஒருத்தன் கம்புல கொண்டு கட்டுதான், ஒருத்தன் சட்டி எடுத்துட்டு வாரான், ஒருத்தன் ஓடி அந்த அடிக்க வாரான். அப்ப பார்த்தா நம்ம தலை தப்பிச்சதே தம்புரா முன்னியம். போகும்போது 2 காலோட போனவன் அடிச்ச அடியில ஒரு கால கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வாரான். சரி, முட்டில கைய ஊதி ஊதி வாரான். குதிரை 3 கால்ல போன குதிரை இவன் அடிச்ச அடியில அது 5 கால்ல புழுதி பறக்க ஓடுது. ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கால கீழே ஓட்டு இழுத்துக்கிட்டு சாக்க கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றான். சரி, மன்னன் பார்த்தாராகா, என்ன சாக்கு நிறைஞ்சிருக்கு பார்த்தா சாக்கையும் காணும், வெறுங்கையும் சாக்குமா வர்றான மந்திரி. காலையும் கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வரா, என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு செட்டி வேற போட்டிருக்கா, ரோஸ் கலர் பேண்டேஜ் போட்டாச்சு. ஆமா, அது கீழ அடியில போட்டிருக்கு. போடுவேல ஒரு நாளைக்கு கலத்த வேண்டியதான், அப்புறம் ஒரு நாளைக்கு நினைச்ச உடனே போட்டுக்கணும். சரி, அப்போது என்ன மன்னனுக்கு மந்திரிய பார்த்த உடனே பாட்டு வந்துட்டு, அவர் அழகா பாடுவாரு. மன்னன் மந்திரிய பார்த்த உடனே பாட்டு படிக்கார், மேல மாளிகையில மாளிகையில உட்கார்ந்து பாட்டு படிக்கார். சரி, தலைங்க முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா, ஏ தலைய பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா, ஏ வாசலுக்கு
வந்ததன்னம்மா சொல்லம்மா ஏ தந்தான தந்தான தன்னே தனன தனனே தனனல தனனே தயாரின் செய்தனமோ தம்பிமார் பெரும் பொருளோ மாமியார் வீடு வந்தால் போதுமா இங்கே மாராதி மாதன் வந்த போதுமா தலையவோ முடிச்சு தடம் பார்த்து நடந்து நடந்து மழையிலை போட வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏன் வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா ஏ தயாரின் சீதனமோ தயாரின் சீதனமோ தம்பிமார் பெரும் பொருளோ மாமியார் வீடு வந்தால் போதுமா இங்கே மாறாதி மாதன் வந்தால் போதுமா தலையம்பு முடிச்சு தடம் பார்த்து நடந்து வளையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏ வசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா சொல்லம்மா அப்படியே மன்னனுக்கு பாட்டு வந்துட்டு சரி இந்த மாதிரி அவருக்கு பார்த்த உடனே பாட்டு வந்துட்டு அப்ப மன்னன் கேட்டாரு என்னப்பா மந்திரி யாரு என்ன ஐயா ஏ வரி வாங்க போனியே வெறுங்கை சாக்குமா வரியே வரி எங்கன்னு கேட்டேன் காலு வர 1.5 கால கிலோ போட்டு இழுத்துட்டு வாரி என்ன ஐயா காரணம் மகாராஜா என்ன ஐயா வரின்னு தான் போய் குதிரையை விட்டு இறங்கி கேட்டேன் சரி என் முதுக பாருங்க ஆமா முதுகுல வச்சுட்டாங்க பாருங்க வரி வரியா அப்படின்னு ஏ வல்லரக்கனோட மந்திரின்னு சொன்னியா ஐயா ஐயா உன் பேரை சொன்னப்பதாங்க கெட்டி வச்சே அடிச்சாங்க தொலிய உரிக்காம விட்டாங்க ஏன்னா புளிய மரத்து இருக்கு பாருங்க புளிய மரத்து வாரு சொல்லி போற ஊர்லாம் சொல்லி ஒரே டேமேஜ்னு சொல்லி நீங்களே டேமேஜ் ஆயிட்டிய ஆமா நாங்க என்னையாச்சும் அது தானா டேமேஜ் ஆகுது ஆமா நாங்க சொல்லிலாம் டேமேஜ் ஆகாதுமா அப்படியா ஒருத்தர் நடந்துக்கிட்டத நடப்ப பார்த்தா டேமேஜ் ஆகும் என்னையா நடந்துக்கிட்டத பார்த்தா வல்லரக்கேனே டேமேஜ்னு சொல்லிட்டு சரி நம்மளே டேமேஜ் ஆனா எப்படி சரி என்ன நடந்துக்கிறத பொறுத்து ஆமா எப்படி நாங்க இப்ப நடந்து கட்டணுமா எப்படி அதெல்லாம் நடக்க வேண்டாம் நாங்க இப்ப 2 செட்டா வச்சு நடத்துதோம் ஒரு 2 செட்டு போற இடத்துல பேரு 2 செட் வச்சு நடத்தாவலாம் ஒரு செட்டி பிள்ளை படிப்புக்காண்டி சென்னைக்கு போயிருக்குமா அப்படி சொல்லி போய் வில் படிக்கிறது ஆமா நாங்க என்னத்தையோ வாங்கின அட்வான்ஸா விட்டுற கூடாதுன்னு நாங்க அடிக்கும் போட்டு அடிக்கும் தாய் பாப்பா தங்கச்செங்க பாப்பாக்கா தங்கச்செங்கட ஏ சென்னைக்கு போன பிள்ளை நாதான் ஐயா எங்கேயும் போகல அது ஒரு பிள்ளையும் சேர்ந்து போயிருக்குமா அது தெக்கெல்லாம் போச்சு எனக்கு அந்த பிள்ளை படிக்க போல அப்படி அது வேற கதைக்கு போயிருக்கு அப்படியா இந்த பிள்ளை படிக்க சென்னைக்கு போயிருக்கு 2 செட் வச்சு நடத்துதுன்னு என் செட்டை பார்த்து ஒரு ஆளு சொல்றாரு பேரு சோபேருக்கு செட்டு அப்படி சொன்னா பரவாயில்ல சரி. தாயும் மகளும் தான் படிக்காங்க சின்ன பாப்பா மகளும் தான் படிக்காங்க சரி எங்கிட்ட அட்வான்ஸ தாங்க நாங்க அனுப்பி விடுதோன்னு வாங்கிருந்தாங்க சரி இந்த ஊருக்கு வேற லேடிய கூட்டிட்டு போறாரு வேற லேடிஸ் அந்த அக்காவை எங்கன்னு கேட்டா அவ பிள்ளைய படிக்க மாறு நம்ம பரிச்சை எழுத சென்னை கூட்டு போயிருக்கா சரி கோயம்புத்தூர் போயிருக்காங்க 2 பேரும் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க மதுரையை தாண்டி இந்த பஸ் வேற பிரேக் டவுன் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆட்டு ஆமா. காலைக்கில வந்துருவாங்க பிடிச்சு போட்டு நொத்திட்டாங்கல்ல ஒரு ஊரு இப்ப வந்திருக்கே லேட்டஸ்ட் வெர்ஷன்மா என்ன அடி அடிச்சாலும் தாங்கும் அப்படியா இனிமே தாங்கிறதுக்கு பலம் இல்லாத அப்போ இப்போ வருஷம்